காலில் விழுந்து காதல நிறைவேற்றுங்கன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். சூர்யா, சுபு சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க. உங்களை எப்படியாவது சம்மதிக்க வைக்க நினைச்சனே தவிர உங்களை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை சார். ப்ளீஸ் என்னை நம்புங்க. உங்க மனசு காயப்பட்டதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. சூர்யா சாரை கஷ்டப்படுத்தாதீங்க சார். இன்னும் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். என்னங்கடா நடக்குதுங்க? இந்த ஊம படம் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்க. இவன் கும்பறான், பதிலுக்கு அவன் கும்பறான். அடுத்து என்ன தாண்டா செய்ய போறீங்க? நீங்க சொன்ன வரைக்கும் போதும். என்னடா இது சப்புன்னு முடிஞ்சிருச்சு? ஒரு அடிதடி இல்ல, ஒரு வெட்டுக்குத்து இல்ல, ஒரு ரத்த காயம் இல்ல. சுத்த வேஸ்டியா நீங்கெல்லாம். அன்னைக்கு கோயில்ல நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து நீங்க தடுமாறி விழுந்துட்டீங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த நானும் அவ்வளவு போராடினேன். புஷ்பா, எனக்காக நீ எவ்வளவோ போராடி இருக்க. அணு கிட்ட சத்தியம் வாங்கி நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருந்த. இனிமேலும் என்னால உனக்கு கஷ்டம் வரக்கூடாது புஷ்பா. இந்த கையாலாகாத புருஷன் உனக்கு வேண்டவே வேண்டாம். வேண்டாம், என்ன மன்னிச்சிடு புஷ்பா. என்ன பொண்ணுமா நீ? நீ ஒரு தேவதை. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து வைக்க வக்கு இல்லாம போச்சே எனக்கு. எத்தனை தடவை உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண, அத்தனை கல்யாணமும் நின்று ஊர் முன்னாடி உன்னை தலைகுனியே வச்சுட்டேன அனுமா. இல்லம்மா, இல்ல, இனிமே இப்படி ஒரு அப்பா உனக்கு தேவையே இல்லை. நான் உனக்கு தொல்லையா தான் இருந்திருக்கேன்னு இந்த மரமண்டைக்கு இப்போதான் புரியுது. என் பொண்ணு மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கிறது தெரியாம மடத்தனமா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேனம்மா. இப்போ ஆசை தெரிஞ்ச பிறகு கூட அதை நிறைவேற்றுற மனசு எனக்கு வரமாட்டேங்குது அனுமா. முடியலம்மா,
என்னால முடியல. இப்படி ஒரு அப்பா உனக்கு இருந்தா என்ன, இல்ல இனிமே உனக்கு இந்த அப்பா இல்ல. சாமி, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னைத்தான் நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணதில்லையே. அப்புறம் ஏன்பா என்ன மட்டும் நீ இவ்வளவு சோதிக்கிற? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீயும் சும்மா தானே இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு சத்தியமா புரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போயிட்டேன்னா இந்த குடும்பம் நிச்சயமா நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா நிம்மதியா இருக்கும். 10 நாள் அழுதுட்டு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்புறம் நீ பார்த்துப்ப அவங்க எல்லாரையும். அவங்கள நல்லா பார்த்துக்க கடவுளை. என்ன கைவிட்ட மாதிரி அவங்கள கைவிட்டுறாத. இந்த 2 ஜீவனும் பாவம். இந்த நேரத்துல இந்த சுப்பு எங்க போறான்? ஒருவேளை குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே ஓடி போக போறானா? யாருமே வரலையே. அனு, புஷ்பா யாரையுமே காணுமே. அப்போ சுப்பு மட்டும்தான் போறானா? என்னதான் இருந்தாலும் மானஸ்தான் இப்படிதான் முடிவெடுப்பான். ஆனா இவன் போற விதமே சரியில்லையே. என்ன பண்றான்னு தான் பாப்போம். அப்படி எங்கதான் போற இந்த சுப்பு?
சுப்பு நில்லு. ஏய். யோ, சுப்பு நில்லையா? சுப்பு சுப்பு ஏய் நில்லையா? ஐயோ, என்ன சுப திடுதுப்புன்னு இப்படி பண்ணிட்டா? அச்சோ, யாரும் நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும். இல்லனா அது நமக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம போலீஸ் கேஸ் நீங்க எவ அலையிறது? சுப்புவால அணுவோட காதலை ஏத்துக்கவும் முடியல. தப்பு தப்பு, அப்படிலாம் நடந்திருக்காது. அனு 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 எந்திரி. என்னம்மா? சுப்புவ காணோண்டி. அம்மா, இங்கதாம்மா எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாரு. இல்லன்னா காலையில யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு. இல்ல அனு, எனக்கு அப்படிலாம் தோணல. இந்த காலனில யார்கிட்ட சுப்பு பேச போகுது? சரி வா, வெளியே போய் பாப்போம். ஏய், நீ மாடியில போய் பாரு. அப்பா, அப்பா, அம்மா, அப்பா மொட்டை மாடியிலயும் இல்லம்மா. வெளியிலயும் இல்லடி. வா போய் போன் பண்ணி பாப்போம். போன் எங்க இருக்குடி? இல்லம்மா, அப்பா கடைக்கு பால் வாங்க தான் போயிருப்பாரு. வாமா போய் பாத்துட்டு வந்துடலாம். கூட இங்க தாண்டே இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கானோ. ஐயோ, நீ டென்ஷன் ஆகாம இரு. எதுக்கோ போய் பாக்கலாம் வா. பிரேமா, சுப்புவ பாத்தியா? சுப்பனன்யா பாக்கலையே, என்னாச்சு புஷ்பா? சுப்பு வீட்ல இல்ல பிரேமா. இல்லனா அதுக்கே அழுகுற புஷ்பா? சுப்பனா இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, அதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? அண்ணே, சுப்புவ பாத்தீங்களா? இல்லம்மா பாக்கல, என்னாச்சு? நீங்க யாராவது சுப்புவ பாத்தீங்களா? நான் பாக்கலமா. பாக்கலையே புஷ்பா.
அம்மா அழாதம்மா. அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. கடை விஷயமா தான் போயிருப்பாரு. அக்கா சொல்லுக்கா. அப்பா எதுவும் கடைக்கு வந்தாரா? இல்லையேக்கா, சாவி என்கிட்ட தானே இருக்கு. என்னக்கா விஷயம்? அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? கடை சாவி அவன் கிட்டதான் இருக்கும். ஐயோ மகமாயி, சுப்பு எங்க போச்சுன்னே தெரியலையே. சுப்பு எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு சுப்பு? இப்ப எப்படி சொல்றது? சொன்னாலும் பிரச்சனை தான். சுப்பு காணாம போயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சோ? சுப்பு விஷயத்தை இப்ப சொன்னா அது நமக்கு தான் ஆபத்து. போலீஸ் கேஸ்ன்னு நாம தான் அலைய வேண்டியிருக்கும். வேண்டாம் வேண்டாம், பேசாம இதுல அந்த சூர்யாவையும் பங்கஜையும் கோத்து விட்டுருவோம். அதான் சரி. புஷ்பா என்னாச்சு? ரஜினி, சுப்பு பாத்தீங்களா? இல்லையே. என்னாச்சு? ரம்யா சம்பத் எங்க அப்பா பாத்தீங்களா? அது என்னய்யா, எல்லாம் ஒன்னா கூடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சுப்பு எங்கயா பாத்தியா? காலையில இருந்து சுப்புவை காணுமா? என்னது சுப்புவை காணுமா? ஏயா, அவர் என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? பொண்ணுக்கு கல்யாணம்னு சந்தோஷமா தெரிஞ்ச மனுஷன் கல்யாணம் நின்னது தாங்காம மனசு உடைஞ்சு எங்க போனாருன்னு தெரியலையே. கல்யாணம் நிக்கிறது ஒண்ணும் இவங்க வீட்டுக்கு புதுசு இல்லையே. ஏற்கனவே 2-3 தடவை அணுக்கு கல்யாணம் தட்டி போயிருக்கேன். அப்படியா? அப்பெல்லாம் சுப்பண்ண ஓடி போகலையே. சூர்யா சாரோட அணு இருந்த வீடியோவை பார்த்ததும் சுப்பண்ணன் ஒரு நிலையிலேயே இல்ல. மானஸ்தன். அதான் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு போல இருக்கு. ரகுபதி, நீ ஏதாவது வில்லங்கம் பண்ணி வச்சிட்டியா? ஏன்னா இந்த காலனில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு நீதான் காரணமா இருக்கிற. ஆமாயா, நல்லது நடக்கணும்னு வெளிப்படையா பேசினா எல்லாத்துக்கும் என்னையே குத்தம் சொல்லுங்க. அப்படி நான் என்னையா பண்ண? ஆவுனா எல்லாரும் என்னையே குத்தம் சொல்றீங்க. புஷ்பமா, உங்களையும் அணுவையும் இப்படி பாக்குறதுக்கு என் மனசே பதறுது. என்னதான் இருந்தாலும் சுப்பு இப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லிதான் ஆகணும். என்னால சொல்லாம இருக்கவும் முடியல. கண்ணுல பார்த்தத சொல்லலைன்னா தெய்வ குத்தமாயிடும். அட ஆமா புஷ்பமா, நேத்து ராத்திரி சூர்யா சாரும் பங்கஜும் சுப்புவை பார்த்து பேசிட்டு இருந்தாதான் நான் பார்த்தேன். வாய மூடுங்க. சுப்புவை காணோன்னு நாங்களே பதறி போயிருக்கோம். இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என் வயிற்றுல கொட்டிக்காதீங்க. பாத்தீங்களா, நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல. அதுக்கு முன்னாடி நீங்க நான் சொல்றது போய் இன்னும் முடிவுக்கு வந்துட்டீங்க. இத பாருங்க, ஆனா நான் அப்படி சொல்லல. எப்பவும் நான் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பேன். சத்தியமா சொல்றேன், நேத்து நைட்டு சுப்புவை பார்த்து அந்த சூரிய பிரகாஷும் பங்கஜும் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா புஷ்பமா, அத நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவங்க அங்கதான் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் இங்க நின்னுதான் பார்த்தேன். பங்கஜும் சூர்யாவும் என்னென்னவோ சொல்ல சுப்பு மனசொடிஞ்சு போய் பேசிட்டு இருந்தாரு. அந்த பங்கஜ பத்தி நான் உங்ககிட்ட புதுசா ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. அவன் நினைக்கிறது நடக்கலனா என்ன வேணாலும் செய்வான், என்ன வேணாலும். சூர்யா சார் நேத்து ராத்திரி வந்திருந்தாரா? நான் அவரை பார்க்கவே இல்லையே. வந்திருந்தாராவா? புஷ்பமா, நேத்து நைட் ரொம்ப நேரம் அவங்க 3 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, பேச்சு முத்தி போய் ஒருவேளை பங்கஜுக்கு கோபம் அதிகமாயி சுப்புவை ஏதாவது செஞ்சிருப்பானோ? போத நிறுத்து. ஏன் உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? ரகுபதி, இந்த நேரத்துல கூட உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? இருங்க புஷ்பாமா, எப்போ ரகுபதி சொல்றது பொய்யாதான் இருக்கும். ஆனா இப்ப அவர் சொன்னது பொய் இல்ல. நானே நேத்து ராத்திரி சுப்புவும் பங்கஜும் சூர்யா சாரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஆனா அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா சுப்புவோட முகம் செத்து போய் தான் அவங்க முன்னாடி நின்னுகிட்டு இருந்தது. ரகுபதி, பார்த்ததை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாம ஏதாவது அளந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லிட்டேன். ஐயோ சுப்பு,
எங்க போட சுப்பு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு நாங்கெல்லாம் வேணாமா? ஏன் சுப்பு இப்படி பண்ண? நாங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணோம்? அணுவை கல்யாணம் பண்ணிக்க சுப்புதான் இடைஞ்சலன்னு சொல்லி அந்த சூர்யா சாரே கடத்திட்டாரோ என்னவோ, இல்ல வேற ஏதாவது செஞ்சிட்டாரோ என்னமோ.